எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. காடு நாடு வீடு எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 1008 தாமரலிங்க தவச்சாலிருந்து பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நேற்று நல்ல மழை பெஞ்சு. இன்றைக்கி 8 கை சிவம் சாயங்காலம் இங்கே மட்டும் மழை பெய்யல, சோழிங்கரில் மழை பெஞ்சிது, அங்கே மழை பெஞ்சிது, குளிர்ந்துருக்குது பூமியே. மனித எண்ணங்கள் தான் செயல், எண்ணம் சொல் செயல் 3 ஒன்றா கொண்டா எல்லாமே சரியாக போயிடும். இது பார், இன்றைக்கி இந்த இடத்துல தண்ணி எவ்வளோ தேங்கிது பார். இது கீழே 2வது கை, இது 3வது கை. இப்போது ஒரு கை தொடம்பல் வச்சுக்கிறேன், அந்த பள்ளத்தில் பாரு எவ்வளோ தண்ணி தேங்கிது. இந்த கை பள்ளத்தில் பாரு எவ்வளோ தண்ணி தேங்கிது. அது மாதிரி அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி நன்று தீதும் பிறதர வர. நம்மால் ஒன்றா போகுது, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டாரு. என்றைக்கு மழை பெய்யணும், எங்கே மழை வரணும் எல்லாம் தெரியும். அரசியல்வாதிக்கிட்ட எந்த குறையும் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டி வைக்கிறதே அவர் தான், நம்ம ஆடிங்கிறோம். இன்றைக்கி எல்லோரும் விஜய் திட்டி கிடக்கிறாங்க. அது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று போற்றப்படும். இது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு, அது அப்படி கடவுள் எது நிர்மாணிக்காதே நடக்கும். இப்போ சினிமா படத்தில் பார்த்தியா, யானை மாலை போட்ட ராணி அப்படின்னு சும்மா பிச்சைக்காரெலாம் மாலை போட்டு அது வாழ்க்கையில் கன்னடி எடுத்துக்கோ. அவர் என்ன பண்ணுது, இழிவான தொழில். அவர் பிரதமர் ஆகலையா? அது மாதிரி கடவுள் யார் யாருக்கு என்ன கொடுங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. குறை சொன்னால் அது நமக்கு தான் திருப்பி வரும். நேர்மையான ஆட்சி அது அன்றைக்கி இந்த இடத்துல சொன்னேன், நேர்மையான ஆட்சி. இன்றைக்கி எல்லாருமே சிக்கன் பிரியாணியும் இது. அன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா? தீபாவளி தான் இட்லி சாப்பிட்டோம் நாங்கள். எது தீபாவளி தான். அமாவாசை தான் சோறு சாப்பிட்டுக்கிறோம். ராஜா தான் சோறு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பூரி இட்லி கண்ணாமூன்னு இன்றைக்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு பிபி சுகர் வர வச்சுக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பிட்டா 200 வருஷம் இருப்பேன், 2 வேளை சாப்பிட்டாங்க 150 வருஷம் இருப்பேன். இப்போ 3 வேளை எல்லாம் கண்டதை பண்ண சொல்லிட்டு 50 அறுபதுலேயே புட்டுக்கிறேன். இதுதான் வாழ்க்கை ரகசியம். வயிற்று எவ்வளோ காய போடுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கலாம். சாப்பிட்டா பலம் வந்துடாது. காற்றே உணர்த்தினாங்க ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாம். அப்போ காற்றே உணர்த்துக்கு அந்த பயிற்சி தான் இல்லை, குண்டலினி யோக பயிற்சி, வாசி யோக பயிற்சி. இது எல்லாமே அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி. இந்த பயிற்சியெல்லாம் இந்த இடத்துல அந்த ஆதி காலத்தில் செஞ்சுருக்காங்க. இதுதான் தாமரை ஏரி. எவ்வளோ பெரிய, இந்த காய்ச்ச காலத்தில் எல்லா ஏரியும் காஞ்சி போச்சு. இந்த இடத்துல பாரு எவ்வளோ தண்ணி இருக்குது பாரு. இதெல்லாம் என்னது தாமரை ஏரியில் எவ்வளோ ஆரி இருக்கு பாரு. மொத்தம் சுற்றி மலை, இது ஜவ்வாது மலை தொடர்ச்சி. அதனால் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி நன்றும் தீதும் பிறதர வர. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.